குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுமை பெறா பதிவேடுகள் பயிற்சி கணக்கு 8. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜ் முறையான கணக்கேடுகளை பின்பற்றுவதில்லை. அவருடைய பதிவேடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. இப்போ ராஜுங்கிறவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து எந்த தகவலுமே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணலை, எதுவுமே செய்யலை. இப்போ அவருக்கு ஒரு வருடத்தோட முடிவில் நமக்கு லாபம் வந்துச்சா, நஷ்டம் வந்துச்சா, நம்ம நல்லா தொழில் செஞ்சுருக்கோமா, நம்ம வந்து கடுமையாக உழைச்சிருக்கோமா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த முழுமை பெறா பதிவேடுகள் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாரு. இருக்கிற விஷயங்களை வைத்துக்கிட்டு எப்படி லாபம் வந்துச்சா நஷ்டம் வந்துச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறார். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லாப நட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லாப நட்டம் நம்ம எப்போதும் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இறுதி முதல் எடுப்பு, இங்கே வந்துச்சுன்னா நஷ்டம், இங்கே வந்துச்சுன்னா தொடக்க முதல், இங்கே கூடுதல் முதல். ஸோ இதில் நம்ம கணக்கில் என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல பாருங்கள். அவருடைய பதிவேடுகளில் பெறப்பட்ட தகவல்கள்: கைரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளி, கடனைந்தோர், வங்கி கடன், செலுத்த குறைமாட்டுச்சீட்டு, பொறி மற்றும் இயந்திரம், சொத்து, பொறுப்பு ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கூடுதல் முதலை போட்டுக்கோங்க. கூடுதல் முதல் எவ்வளோ? 50,000. அடுத்தது, அவர் வியாபாரத்திலிருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதந்தோறும் நல்லா கவனிங்க, சொந்த பயனுக்காக மாதந்தோறும், எப்போ வந்து மாதம்னு அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சோ, ஓகேவா, மாதந்தோறும்னு ஒரு வார்த்தை வந்துருச்சோ, அப்போ நீங்கள் எடுப்புக்கிட்ட என்ன செய்யணும், எத்தனை மாதம் இருக்குது, 12 மாதம் இருக்குது. அப்போ 12 மாதத்துக்கு 2500. வெறும் எடுப்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மாதந்தோறும், அப்போ 12 மாதம் இருக்குது. 12 மாதத்துக்கும் 2500 2700 அப்படின்னு எடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30,000. இடத்தி பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது எவ்வளோ? 30,000. இப்போ இந்த 2 விஷயம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. லாப நட்டம் ஏன்னா கேட்டிருக்காங்க, மேற்கண்ட தகவலிலிருந்து லாப நட்ட அறிக்கை தயாரிக்கவும். ஓகேவா? மேற்கண்ட தகவலிலிருந்து லாப நட்ட அறிக்கை தயாரிக்கவும் சொல்லிட்டாங்க. நம்மளும் இருக்கிற விஷயத்தை எடுத்து போட்டிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இறுதி முதலையும் காணும், தொடக்க முதலையும் காணும், கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க, ரைட்டு, எடுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இறுதி முதலையும் தொடக்க முதலையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, எப்போதும் போல் நிலையறிக்கை போடணும். நிலையறிக்கை போட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், தொடக்க முதல் இறுதி முதல் கிடைக்கும். இப்போங்க 1/1/2018 இப்படி இதில் கண்டுபிடிச்சிங்கன்னா இது தொடக்க முதல். 31/12/2018 இதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது இறுதி முதல். 1/1/2018 இதில் கண்டுபிடிச்சிங்கன்னா தொடக்க முதல். 31/12/2018 இதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இறுதி முதல் கண்டுபிடிச்சிடலாம். சரி சார், 2 போட்டு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், 2 தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஒன்றாவே போட்டுருவோம். 1/1/2018, 31/12/2018 இது தொடக்க முதல், இது இறுதி முதல். இந்த பக்கம் அதே மாதிரி தொடக்க முதல், இறுதி முதல். ஓகேவா? இங்கே வந்து பொறுப்புகள், இந்த பக்கம் சொத்துக்கள். பாருங்க, கைரொக்கம் சொத்து, கைரொக்கம் தொடக்க முதல்ல 80,000 இருக்குது, இறுதி முதல்ல 90,000 இருக்குது. அடுத்தது சரக்கிருப்பு சொத்து, இங்கே வந்து 1,80,000 இருக்குது, இங்கே வந்து 1,40,000 இருக்குது. கடனாளிகள் சொத்து, இங்கே 90,000 இருக்குது, இங்கே 2 லட்சம் இருக்குது. பற்பல கடனீந்தோர் பொறுப்பு, பற்பல கடனீந்தோர் பொறுப்பு
இங்கே 1,30,000 இருக்குது தொடக்க முதல்ல. இங்கே 1,95,000 இருக்குது. அடுத்தது வங்கி கடன் பொறுப்பு நம்ம திருப்பி செலுத்தணும். இங்கே 60,000 இருக்குது, இங்கேயும் 60,000 இருக்குது. அடுத்தது செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு. இங்கே 80,000 இருக்குது, இங்கே 45,000 இருக்குது. அடுத்தது பொறி இயந்திரம் சொத்து. இங்கே 1,70,000 இருக்குது, இங்கேயும் 1,70,000 இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விட இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ முதல்ல டேலி பண்ணிக்கோங்க. 2 பக்கத்துக்கும் கூட போட்டு எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை முதல்ல எழுதுங்க. இப்போ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கூட்டி போடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து 5,20,000. 5,20,000. இறுதி முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 5,20,000 வருது. இந்த பக்கத்தை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சம் வருது. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதே வந்து இங்கேயும் போட்டுக்கோங்க. 5,20,000, இங்கே வந்து 6 லட்சம். இப்போ இங்கே இருக்கிற அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா 2,70,000. இங்கே பார்த்தீங்கன்னா 2,50,000 தொடக்க முதல்ல வரக்கூடியது. இப்போ இந்த அமௌண்ட்லேருந்து 5,20,000லேருந்து 2,70,000 கழிச்சிங்க அப்படின்னா, ஓகேவா? 5,20,000லேருந்து இந்த பக்கத்தை கூட்டிங்கன்னா 2,70,000. இந்த 5,20,000ல் இங்கே இருக்கிற 2,70,000 கழிச்சிங்க அப்படின்னா 2,50,000. ஓகேவா? அதே மாதிரி இந்த 6 லட்சத்துலேருந்து, ஓகேவா, இந்த 6 லட்சத்துலேருந்து இங்கே இருக்கிற அமௌண்ட்டை கழிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 லட்சம் கூட்டினா வருது. ஸோ அப்போ 6 லட்சத்துலேருந்து இந்த 3 லட்சத்தை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3 லட்சம். ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த பக்கத்தை கூட்டினா நமக்கு 5,20,000 வருது. இந்த பக்கத்தை கூட்டினா நமக்கு 6 லட்சம் வருது. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அது 2 பக்கமும் போட்டு டேலி பண்ணிக்கணும். ஸோ டேலினா நம்ம அதை அப்படியே எடுத்து இன்னொரு பக்கம் போட்டுக்கணும். அதுலேருந்து எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அதை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி போகணும். இப்போ நம்ம நோட்லேயே போடணும் அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடில் எடுத்து போட்டு காட்டணும். நீங்கள் இந்த ஒரு தடவை நல்லா பாருங்கள். ஏன்னா கணக்குக்குள்ளே இடையில போட்டு போடக்கூடாதுன்றதுனால விட்டுட்டேன். அதனால் வாயிலே சொல்கிறேன் பாருங்கள். இந்த அமௌண்ட்லேருந்து 5,20,000லேருந்து இதை கூட்டினீங்கன்னா 2,70,000 வருது. 5,20,000லேருந்து 2,70,000 மைனஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடியது 2,50,000. ஓகேவா? அதே மாதிரி இங்கே இந்த சைடு வந்தீங்கன்னா 6 லட்சம். இந்த பக்கத்தில் உள்ளதை கூட்டினீங்க அப்படின்னா 3 லட்சம் வருது. 6 லட்சத்துலேருந்து 3 லட்சத்தை கூட்டினீங்க மைனஸ் பண்ணிங்கன்னா 3 லட்சம். அப்போ தொடக்க முதல் வந்து நமக்கு வந்திருக்கக்கூடியது 2,50,000. இறுதி முதல் வந்திருக்கிறது 3 லட்சம். ஓகேவா? இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? இந்த பக்கம் 3,30,000. இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ 3,30,000. இந்த பக்கமும் 3,30,000. அப்போ எந்த பக்கம் குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் தான் குறைவாக இருக்குது. அப்போ இதில் இருக்கிறது வெறும் 3 லட்சம் தான். 3 லட்சத்துலேருந்து இந்த 30,000 3,30,000லேருந்து இந்த 3 லட்சத்தை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது 30,000. ஓகேவா? நல்லா கவனிங்க. 2 பக்கமும் போட்டோம். கண்டுபிடிச்ச தொடக்க முதல்ல இறுதி முதல்ல எடுத்து போட்டிருக்கோம். இங்கே வந்து நமக்கு 2,50,000 தொடக்க முதலாக வந்துச்சு. இங்கே வந்து 3 லட்சம் வந்துச்சு. அது இறுதி முதல் போட்டு டேலி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு 30,000. ஓகேவா? இப்போ இந்த சைடு வந்துருக்கு. தொடக்க முதலோட கூடுதல் முதல் போட்டால் லாபம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு உங்கள் இப்போ புக்கு மாடலில் போட்டிங்க அப்படின்னா இறுதி முதல் எவ்வளோ இருக்குது? 3 லட்சம் இருக்குது. இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு உங்களுக்கு 30,000 இருக்குது. 3,30,000 இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல்
கூடுதல் முதல் 50,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2,80,000. அடுத்தது இது வந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல் மைனஸ் தொடக்க முதல் எவ்வளோ இருக்குது? 2,50,000. தொடக்க முதல் 2,50,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2,80,000ல் 2,50,000 போயிடுச்சு அப்படின்னா 30,000. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய அமௌண்ட் மேலே இருந்து சின்ன அமௌண்ட் கீழே இருந்தது அப்படின்னா அதுலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா வரக்கூடியது லாபம். கீழே இருக்கிற அமௌண்ட் வந்து அதிகமாகவும் மேலே இருக்க அமௌண்ட்டு கம்மியாகவும் இருந்தால் நஷ்டம். ஓகேவா? இதுதான் வந்து புக்கு மாடலில் போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு. இது வந்து நம்ம எப்போதுமே பழைய மாடலில் போடுறோம். இதுலேயும் நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு குறிப்புக்காக நான் வந்து இந்த போட்டு பார்க்குறது எல்லாமே இங்கே இடையிலே போட்டு பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது. ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால தான் நான் வாயாலேயே சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் போட்டு காட்டுங்க மிஸ், எப்படி வந்து கூட்டினீங்க, எதுலேருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு வாயால் சொல்லாதீங்க, கணக்கிலே போட்டு காட்டுங்க பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா போட்டு காட்டுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.